இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கரூரில் இருக்கிற உலர் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஷாப் தான். இப்போ நம்ம வந்திருக்கோங்க. உங்களை இன்றைக்கி நான் அங்கே தான் கூட்டிகிட்டு போக போகிறேங்க. ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பிஸ்கட் வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு. டீ வெரைட்டி, ஹார்லிக்ஸ் வெரைட்டி, இந்த மாதிரி டேட்ஸ் வெரைட்டி, இது எல்லாமே வந்து ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. இப்போ நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் நமக்காக உலர் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் காத்துட்ருக்குங்க. இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, சீட்ஸு, அதே மாதிரி குட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான சாக்லேட்ஸ், நட்ஸ் சாக்லேட்டு, டேட்ஸ் சாக்லேட்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இங்கே இருக்குங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க. கரூர் கோயம்புத்தூர் ரோட்டில் பழமுதிர்ச்சோலைக்கு பக்கத்தில் இருக்குங்க. அதாவது ராமானுஜ நகருக்கு கீழ்புறமாக மெயின் ரோட்லேயே இருக்குங்க. இப்போ இந்த ஷாப்பில் நானும் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கும் என்ன இருக்குதுன்னு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நம்ம கரூர் கோயம்புத்தூர் ரோட்ல இருக்க உலர் ட்ரை கிரேப் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து நட்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குங்க. என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க வந்து ஒன் ஆஃப் த ஓனர், இவங்க பேர் வந்து இந்துமதி. இவங்ககிட்டயே இப்ப நம்ம கேட்டலாம். இன்னைக்கு வந்து அம்மா நம்ம கடைக்கு ஷாப் பண்ண வந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இப்போ வந்து நம்ம கடையில வந்து நட்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் எல்லாமே இருக்கு. அம்மா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் வந்து நம்ம டயட்ல இருக்கவங்கலாம் வந்து சியா சீட்ஸ், இந்த மாதிரி பம்கின் சீடு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வெரைட்டியா நம்ம வாங்கி இப்போ ஒரு நேரம் வந்து ஸ்மூத்தியா கூட நம்ம அதை ஒரு வேளை ஃபுட்டா நம்ம எடுத்துக்கிறோம். பிரேக்ஃபாஸ்டா, லஞ்சா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறோம். அதுக்கெல்லாம் வந்து இங்க நிறைய சாய்ஸஸ் இருக்குங்க நமக்கு. இன்னைக்கு நானும் வந்து இங்க இருக்க இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். சரி, இந்த வீடியோவை உங்களுக்கும் கொடுத்தா கரூர்ல இருக்கவங்களுக்கும் வெளியில இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸா இருக்கும். இவங்க வந்து ஆன்லைன்லயே அனுப்புவாங்க. சீட்னா எல்லாமே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாதாம், பிஸ்தா, முந்திரி, அத்திப்பழம் எல்லாமே ஒரே இடத்துல நமக்கு கிடைக்குது. என்னென்ன இருக்குன்னு இப்ப நம்ம பாத்துடலாங்க. முந்திரி, பாதாம் எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் வேரியேஷன் வருங்கம்மா. முந்திரியில் வந்து முழு முந்திரி இருக்குது, பாதியாக உடைச்சது இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நாளாக கட் பண்ணது இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதெல்லாம் வாங்கிக்கிட்டால் நமக்கு வந்து சக்கரை பொங்கல் பாயசத்துக்கெல்லாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அரை கிலோ வந்து 375 ருபீஸ் போட்டிருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் வருமா? இதுல இருந்து வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிஸ்தாவும் வச்சிருக்கீங்க இல்லையா? பிஸ்தா நார்மல் ரா பிஸ்தா இருக்குமா, சால்ட் ரோஸ்டட் இருக்கு உங்களுக்கு. அத்திப்பழம், ஹனி கேஷ்யூஸ், பெப்பர், சால்ட் ரோஸ்டட், இந்த மாதிரி எல்லாம் முந்திரியில் இருக்கு அப்படிங்கறதையும் சொன்னாங்க. இது வந்து ஆப்ரிகாட்ஸ்மா, சன்ரைட் ஆப்ரிகாட்ஸ். இப்போ நான் கை காட்டுறேன் பாருங்கள். அது வந்து பிரேசில் நட்ஸு, தைராய்டை கண்ட்ரோல் பண்ணும். டெய்லி ஒரு அரை போல் சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிட்டேங்க. இந்த பெசல் நட்ஸ் வந்து பிபியை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற தகவலையும் நம்மக்கிட்ட தெரிவித்தாங்க. டிக்கா நட்ஸ், மெக்கடானியன் நட்ஸ் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற தகவலையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. கிரேப்ஸ்லேயே இவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சந்தேகத்தை கேட்டோம். அதுக்கு அவங்க வந்து தெளிவாக விளக்கி சொல்கிறாங்க. இது வந்து இந்தியன் கிரேப்ஸ்ங்க. இது எல்லாமே மீதி இருக்கிறது எல்லாமே ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருதுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக்லயே வந்து சீட் இருக்கு, சீட்லெஸ் இருக்கு. ஆப்கான்ல வந்து கிரீன் இருக்குங்க. அது கிரீன் வந்து மத்தத காட்டிலும் ஸ்வீட்டா இருக்குங்க. இது வந்து முனாக்கா அல்லது வந்து ஆங்கூர் கிரேப்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து சீடோட தான் வரும். இதுவும் ரெண்டாவது அது சீடோட தான் இருக்கும். நல்லா இருக்கும் அதுங்க டேஸ்ட். அது ஒரு கண்ட்ரி வெரைட்டி. அப்புறம் இந்த கிவி, இந்த இதெல்லாம் ட்ரைடு ஃப்ரூட்டுங்க. அது கிவி வரும், ஸ்ட்ராபெரி இருக்குங்க, அது கிரான்பெரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகையை போக்குங்க. இது ஆமா, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றது கிவி பழங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எவ்வளவு வாங்குறோம் அப்படிங்கறத பொறுத்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. 100 கிராம் எடுத்தா ஒரு டிஸ்கவுண்ட், 200 கிராம் எடுத்தா, 1/2 kg எடுத்தா, இந்த மாதிரி எல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இருந்து, நட்ஸ்ல இருந்து, கிரேப்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா டிஸ்கவுண்ட் உண்டு அப்படிங்கறதையும் நமக்கு சொல்றாங்க. இப்ப டேட்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்குன்னா இருக்குங்கம்மா. இது வந்து கேனிசி டேட்ஸ்ங்கம்மா. இது வந்து ஓமன்ல இருந்து வருதுங்கம்மா. சஃபாவிங்கம்மா. இது வந்து சவுதில இருந்து வருதுங்கம்மா. இதுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் டிஃபரன்ட்மா. இதோடவும் அது பெட்டரா இருக்கும்மா. நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே பாலிஷ் போடாது இல்லைங்கம்மா. இதுல வந்து ட்ரை டேட்ஸ் இருக்கு இல்லையா? இருக்குங்கம்மா. இங்க இருக்குங்கம்மா. நம்ம சத்துமா வரைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்கம்மா. இது வந்து ப்ரௌன் டேட்ஸ்ங்கம்மா. நார்மலா நம்ம சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, சுகர் கொஞ்சம் கம்மியா இருக்கும்மா. இது எங்க வீட்டுல சத்துமா வரைக்கிறதுக்கு எல்லாமே சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு உங்ககிட்ட தான் வாங்குறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேன் நெல்லியும் இங்க இருந்துச்சுங்க.
சில ஸ்பெஷல் அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் விரும்புவாங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்காததும் எல்லா இதோட சத்துக்களும் கிடைக்கும் இல்லையா? சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணுவோம். வெள்ளை எள்ளு தான், ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுங்க. ஆனால் வந்து எப்படி கொஞ்சம் கலரா இருக்குது. அது வந்து நாட்டு எள்ளு. நாட்டு எள்ளு. நாட்டு எள்ளு இப்படிதான் கலரா இருக்குமோ? பாருங்க, இது 100 கிராம் 27 ரூபா போட்டிருக்காங்க. வெள்ளை எள்ளு தான். ஆனா கருஞ்சீரகம் ஒரு 53 ரூபா போட்டிருக்காங்க. 100 கிராம் கருஞ்சீரகம் இருக்கு. இது வந்து வாட்டர்மெலன் சீடுமா, இது குக்கும்பர்மா, இது சியா. வெயில் காலம் வருது. இனிமே நம்ம வந்து இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் நிறைய வந்து இந்த ஜூஸ்க்கு இதுக்கெல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நிறைய சீட்ஸ் இங்க இருக்குங்க. சியா இருக்கு, பெசில் சீடு இருக்குங்கம்மா, சாரப்பருப்பு இருக்கு, நம்ம பாயாசத்துக்குலாம் போட்டுக்கலாம். மற்ற பம்கின் சீட்ஸ் இருக்குங்கம்மா. கொஞ்சம் வெயிட்ல சாரப்பருப்பு வந்து 50 கிராம் இருக்கா? 50 கிராம் இல்லைங்கம்மா, ஸ்டார்டிங் 100 கிராம். இது ஒன்று. சரி. எனக்கு தேவையான சியா சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, சாரப்பருப்பு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, இந்த மாதிரி தேவையானது எல்லாமே ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிட்டேங்க. பம்கின் சீட்ஸு சாதாரணமாக ஒயிட் கலராக தானே இருக்கும் அப்படின்னு நம்மளோட டவுட்டை கேட்டேங்க. அவங்க வந்து தோல் எடுத்ததால் இது வந்து உள்ளே இருக்க பருப்பு மட்டும் இருக்கும், க்ரீன் கலராக இருக்குங்கம்மா அப்படின்னு நம்மக்கிட்ட தெளிவுபடுத்தினாங்க. நட்ஸ் பார் இருக்குங்கம்மா. இது வந்து டேட்ஸு, நட்ஸ் இதெல்லாம் தான் மிக்ஸுங்கம்மா. வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எதுவுமே ஆட் பண்ணது இல்லைங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாங்கம்மா. ஆளி விதை கூட இங்கே இருந்துச்சுங்க. அதே சமயத்தில் ஸ்பைசஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. கிராம்பு, ஏலக்காய், மிளகு எல்லாமே ரொம்ப சுத்தமான முறையில் நல்லா பேக்கெட் போட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணது தான் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாமே. நம்மக்கிட்ட பட்டை கூட சுருள் பட்டை இருக்குங்கம்மா, சிலோன் பட்டைன்னு சொல்லுவாங்க. அது சிலோன் பட்டை. அப்புறம் ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் எல்லாமே இருக்குங்கம்மா. வினிகர் கூட இருக்குங்கம்மா நம்மக்கிட்ட. பாருங்க, ஆப்பிள் சிடர் வினிகர் வச்சுருக்காங்க. பீனட் பட்டர் கூட இங்கே இருந்துச்சுங்க. சீரகம், சோம்பு, நம்ம சமையலறை சமாச்சாரங்கள் எல்லாமே இருக்கு. சீரகம், சோம்பு, கசகசா, மிளகு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப சுத்தமான முறையில் இருக்கு. அப்புறம் சீட்ஸ் வகைகளில் சீமை திணை அப்படிங்கிற சீடும் இங்கே இருந்துச்சுங்க. கேட்கவே வேணாம், குட்டீஸ்க்கு பிடிச்ச சாக்லேட் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களோட ஆப்ஷன் தாங்க, விருப்பப்பட்டா வாங்கிக்கோங்க. பிஸ்கட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பைட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க, கியூப்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நமக்கு சாக்லேட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் தாங்கம்மா, லோக்கல்ல எதுவுமே இல்லை. இது எல்லாமே பாக்ஸ்லயே வச்சிருக்கீங்க, பாராவும் இருக்கு இல்லையா? அதே மாதிரி வெஜிடபிள் சிப்ஸ் வெரைட்டிஸ் இங்கே நிறைய இருந்துச்சுங்க. அதை பற்றியும் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே இருக்குங்கம்மா. பாகக்காய், வெண்டங்காய், பீட்ரூட் இது எல்லாமே இதில் வந்து எண்ணெயில் தான் வந்து வேக வைப்பாங்க, லோ ப்ரெஷரில் வேக வைப்பாங்க. பட் ஆனால் வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணுறதுக்கும் இது வேக்கம் ஃப்ரைல இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. பாதாம் பிசின் இருக்கு. இது ரெண்டையும் ஊற வச்சு நீங்க ஸ்மூதிஸ்லயோ ஜூஸஸ்லயோ ஆட் பண்ணீங்கன்னா உடம்பு சூட்ட குறைக்கும். ரெண்டு இருக்கு. நொங்கு சர்பத்ல எல்லாம் கூட எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ஃபலூடா எல்லாத்தையும் ஆட் பண்ணாத சப்ஜா சீட்ஸ். தேனும் எங்ககிட்ட ஒரிஜினல் தேன் கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொன்னாங்க. கொம்பு தேன், அடுக்கு தேன், கொசு தேன் 4 இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான தேன் இருக்கு. மலந்தேன் இருக்கு, கொம்பு தேன் இருக்கு. அடுக்கு தேன்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்டி வச்சு எடுத்தது இருக்கு. நீங்களே வச்சு எடுத்தது இதெல்லாம் இல்லையா? ஆமா. இதெல்லாம் மலந்தேன், இதெல்லாம் காட்டுல கலெக்ட் பண்ணதுங்க. கூட்ட கலச்சு எடுக்கிறதுங்க. வயல்ரணி, கொம்பு எல்லாம் காட்டுல எடுக்கிறது. சுத்தமான தேன் வந்து 1/2 லிட்டரு, 1/4 லிட்டரு இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி இப்ப நமக்கு நல்லா புரியுற மாதிரி விலைக்கு சொன்னாங்க. எல்லாமே இங்க இருக்குங்க. இது எல்லாமே சுத்தமான தேன். இப்போ பாருங்க, டேட் சிரப்பு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரூட்டி மின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் பாருங்க நிறைய இருக்கு. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஃபாரின் வெரைட்டிஸ் தான் சொல்றாங்க. டேட்ஸ் நட்ஸ் இருக்கும், டேட்ஸ் இருக்கும்மா. எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே என்னடா இவ்வளோ சாக்லேட்ஸா வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இதுலயும் வந்து ஹெல்தியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கிட்ட சொல்றாங்க. கேஷ்யூ கேரமல் கிரன்ச் வச்சிருக்காங்க. இதுலயே வந்து சஃபயர் ஆல்மண்ட்ஸ் எதுவும் இதுலயே உள்ள நட்ஸ் இருக்கும்மா. கேஷ்யூ இருக்கும்மா. இதுல எல்லாமே நட்ஸ் இருக்கு. உள்ள நட்ஸ் இருக்கும். மேல சாக்லேட் போட்டுறீங்களா, உள்ள நட்ஸ் இருக்கும். நட்ஸ் பேக்கிங் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம கிட்ட அதே மாதிரி புளி மிட்டாய் இருக்குங்கம்மா. இது வந்து மேங்கோ பாருங்கம்மா, மாம்பழம். இது வந்து புளி மிட்டாயா? ஆமாங்கம்மா. பார்க்கலாமா? சாப்பிட்டு
சின்ன பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. இந்த மேங்கோ பார்லேயும் அதே மாதிரி மாம்பழத்தோட ஒரிஜினல் டேஸ்ட் கிடச்சிதுங்க. இந்த புளி மிட்டாய் சாப்பிட்ட உடனே இந்த வாயிலேயே அந்த புளியோட ஒரிஜினல் டேஸ்ட் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. என்னடா இந்த புளி மிட்டாய் அம்மா ஆஹோ ஓஹோன்னு சொல்கிறாங்க இவ்வளோ இருக்கும்போது நினைக்காதீங்க, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். அப்புறம் இங்கே இந்த லோட்டஸ் சீட்ஸும் இங்கே இருக்குங்க. டயட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதான் இப்போ தான் என் கண்ணில் பட்டுச்சு. இதுலேயே வந்து சால்டட் இருக்கு, காரம்லாம் இருக்கு. இந்த ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கிறது வந்து 100 கிராம் 130 ரூபா போட்டிருக்குங்க. பிஸ்தா வந்து கலிபோர்னியால இருந்து வரும், ஈரான்ல இருந்து. சால்ட் அண்ட் ரோஸ்டட் ஓடோட வந்து கலிபோர்னியால இருந்து வருது. இது ஈரான்ல இருந்து வருது. இது வந்து சிலி வால்நட், சிலில இருந்து வரும், சவுத் அமெரிக்கால இருந்து வருங்க. வால்நட் சிலில இருந்து வரும், கலிபோர்னியால இருந்து வருங்க, காஷ்மீர்ல இருந்து வரும். இதுல வந்து பெஸ்ட் வந்து சிலில இருந்து வருது. இது நல்ல மத்தத கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட். நம்ம இந்த மாதிரி மாவு உருண்டை இதெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி வால்நட், பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வந்து வால்நட் வந்து பிரெயினுக்கு வந்து ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்குலாம் நம்ம அடிக்கடி கொடுக்கலாம். இது வந்து 100 கிராம் 180 ரூபா போட்டிருக்காங்க. நான் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா வேலையுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துறேங்க. பூப்ஸான்னு சொல்லுவாங்கம்மா, சர்பத் மாதிரிங்கம்மா. இது பாகிஸ்தான்ல இருந்து வரும்மா. நோன்புல இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்ற மாதிரி வரும். ஓ, இந்த ரம்ஜான் நோன்பு அப்ப எல்லாம் வந்து இது நல்லா ஹெல்த்தியானது இல்லையா? அப்படியே வாட்டர்லயே நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா பசி தாங்கும் அந்த மாதிரி. குல்கந்து இங்கே இருந்துச்சுங்க. இது வந்து ஒரிஜினல் குல்கந்துங்க. அப்படியே எடுக்கும்போதே அந்த பன்னீர் ரோஜா பூ வாசம் செமையாக இருந்துச்சுங்க. பீஸா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டாப்பிங்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம் பற்றியும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. டாப்பிங்க்கு யூஸ் பண்ணுறது அது வினிகரில் போட்டு வச்சுருக்கோம். இது ஸ்லைஸ்டு ஆலிவ்ஸ், இது ஃபுல்லு இருக்குங்க. இது ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ் இருக்கும். கிரான்பெரி இருக்குது இல்லையா? கிரான்பெரி ஜூஸும் இங்கே இருந்துச்சுங்க. நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து இங்கே கிஃப்ட் பேக்காகவும் கிடைக்குதுங்க. நமக்கு வேணுங்கிற சைஸில் கிஃப்ட் பேக் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி பேஸ்கெட்லேயும் வந்து கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்க சொன்னால் கூட பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற தகவலும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி பட்டை வந்து 2 வெரைட்டி வச்சுருந்தாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பட்டையும் இருந்துச்சு, அதே சமயத்தில் சிலோன் பட்டை, சுருள் பட்டையும் இருந்துச்சு. இந்த சுருள் பட்டை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற தகவலையும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதே போல் பிரியாணி தாளிப்பு சாமான்கள், பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஸ்டாரு எல்லாமே இங்கே இருந்துச்சுங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து சாலியா சீட்ஸுங்க. இது வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற லேடிஸ் எல்லாமே யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மெனோபாஸ் இருக்கவங்க, அப்புறம் யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் டாக்டர் அட்வைஸ் படி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் குங்குமப்பூ பார்த்திங்கன்னா இங்கே காஷ்மீர்லேருந்து வந்த ஒரிஜினல் குங்குமப்பூ இருந்துச்சுங்க. அப்புறம் பேரிச்சம்பழத்துலேயும் அதே மாதிரி ஒரிஜினல் டேட்ஸு நிறையவே இருந்துச்சு. இங்கே இருக்க எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. பாருங்கள், ஒரிஜினல் பேரிச்சம்பழம் கொத்தோடு இருக்குது பாருங்கள். அப்புறம் சீரகம் அப்படின்னா நமக்கு ஒரு வெரைட்டி தான் தெரியும். இது பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து கரம் மசாலுக்கு ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும்னு சொன்னாங்க. இன்னொரு சீரகம் வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி டேட் சிரப் இந்த மாதிரி குட்டி பாட்டிலாகவும் நமக்கு கிடச்சிச்சுங்க. அதே மாதிரி கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு நம்மளோட சாய்ஸ் தாங்க. நம்ம வந்து எவ்வளோ கிராம் வேணுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து நீட்டாக கிஃப்ட் பேக் பண்ணி நமக்கு கொடுப்போம் அப்படிங்கிற தகவலையும் ஷேர் பண்ணாங்க. டீ பிரியர்களுக்காக பிளாக் டீ, க்ரீன் டீ, எர்லி கிரே டீ இந்த மாதிரி டீ வெரைட்டிஸும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் அதிகமாக ஆயில் இல்லாமல் வேக்கம் ஃப்ரை பண்ணது நமக்காக சக்கரவள்ளி கிழங்கு பேக்கிங் ஒரு பாக்கெட் உடச்சி காட்டினாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க. சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸ்னே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் வீட்டுக்கும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு தான் வந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நீங்கள் உலருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிப்ஸ் வெரைட்டி வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள், ஹார்லிக்ஸில் கூட எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. இப்போ அதை பற்றியும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஹார்லிக்ஸில் 3 வெரைட்டிஸ் இருக்குங்க. ஒன்று ஒரிஜினல், மீதி 2 இன்ஸ்டன்ட். இன்ஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று நார்மல் ஃப்ளேவர், இன்னொன்று சாக்லேட் ஃப்ளேவர். காஃபி பிரியர்களுக்காக காஃபி பொடியும் இங்கே இருக்குங்க. டேவிட் ஆஃப் இருக்குது, நெஸ்கஃபே இருக்குது, இந்த மாதிரி வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. பிஸ்கட் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா சுகர் கிராக்கர்ஸ் இருக்குங்க, க்ரீம் கிராக்கர்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ட்விஸ்டர்ஸ் இருக்குங்க. அப்புறம் லோட்டஸ் பிஸ்காஃப் இருக்குங்க. அப்புறம் கராச்சி பிஸ்கட்ஸு, இந்த மாதிரி வெரைட்டி பிஸ்கட்ஸ் ஏகப்பட்டது இங்கே இருக்குங்க. நீங்கள் பிஸ்கட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. சால்ட் பிஸ்கட் கூட ரொம்ப மைல்டாக இருந்துச்சுங்க. இப்போ பாதாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. அதே மாதிரி கலர்லேயும் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஏன் அப்படி?
ஆமாம், இது ஈரான்லேருந்து வர மாமரா பாதாமுமா. மீதி 3 பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவிலேருந்து வர பாதாமுங்க. இது சைஸை வச்சு நாங்கள் கிரேடிங் பிரிச்சுருக்கோங்க. உங்களுக்கு சைஸ் பெருசாகும் போது ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் சைஸ் சின்னதாகும் போது சுருக்கங்களும் ஆயில் கண்டென்ட் குறையிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது இந்த பாதாமுக்கும் ஈரான் பாதாமுக்கும் என்ன வித்தியாசம்னா அதுல வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்குங்க. அதனால அதோட மார்க்கெட் ரேட் அதிகம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. இதெல்லாம் வந்து 130, 110, 95 ரூபாய் இருக்கு. இது வந்து 100 கிராமே வந்து 350 ரூபாய் போட்டிருக்கு. அதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு இது இருக்குங்கிறீங்கல்ல. சாதாரணமா நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி எல்லாம் வாங்குறோம். ஆனா இதுலயே பாருங்க எவ்வளவு வேரியேஷன் இருக்கு. ஒயிட் சாக்லேட் கோட்டட் இருக்குங்கம்மா. உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ் தெரியுதுல்ல, அதுக்குள்ள வந்து பாதாம் இருக்குங்கம்மா. ஓ, இதுல வந்து டேட்ஸ், பாதாம் எல்லாமே உள்ள சேருது இல்லையா? இது மேல வந்து ஒயிட் சாக்லேட் கோட் பண்ணிருக்காங்க. சூப்பர். ஓ, இதுல பாதாம் இருக்கு. ஓ, சூப்பர். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இங்க இருக்கு பாருங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பயப்படாம வாங்கி கொடுக்கலாம். நல்லா இருக்கு. இப்போ இங்க இருக்க நட்ஸ் எல்லாமே இப்போ நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் அடிக்கடி வந்து பாயசம், சக்கரை பொங்கல் இதெல்லாம் பண்றதால எனக்கு வந்து முந்திரி இந்த மாதிரி வாங்கிக்கிட்டா சௌகரியமா இருக்கும் அப்படிங்கறதுனால முழு முந்திரி நான் வீட்டுல வச்சிருக்கேன். அதனால இப்போ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அம்மா வந்து நம்ம கிட்ட ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பயும் வந்து அம்மா ஆர்டர் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அம்மா நேர்ல வந்ததே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணலாம். நாங்க டோர் டெலிவரி பண்றோம். லோக்கல்ல இருக்கவங்களுக்கு டோர் டெலிவரியும் பண்றாங்க. நாங்களே சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நாங்க இங்கதான் வாங்குறோம். நீட்டா எங்களுக்கு வந்து டோர் டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு வந்து நட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. அதுக்காக நான் வந்துட்டேன். எல்லாமே ரொம்ப நீட்டா பேக்கிங்கோட நீட்டா வச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேங்க. என்னுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் யார் கேட்டாலும் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உங்க நம்பரும் நான் கொடுக்குறேன். நம்ம வெப்சைட் இருக்குங்க, அதுல ஆர்டர் பண்ணாலும் நம்ம உங்களோட வெப்சைட், இன்ஸ்டா ஐடி எல்லாமே எனக்கு கொடுங்க. நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஷேர் பண்றேன். இப்ப அவங்க சொன்ன எல்லா ஐடியும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். நீங்க பார்த்துட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். என்ன தேவையா இருந்தாலும் நீங்க வந்து அவங்கள வாட்ஸ்அப் கால் பண்ணி கேட்கலாம். ஆர்டினரி கால்லயும் நான் கொடுக்குற நம்பர்ல நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒன்னொன்னோட பிரைஸுமே அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? சொல்லுவாங்க. அனுப்புறதும் நீட் பேக்கிங்ல அனுப்பி வைப்பாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிக்கிறதோட இல்ல, இவ்வளவையும் கொண்டு வந்து சேர்த்த ஒரு சந்தோஷம் எனக்கும் கிடைச்சிருக்குங்க. இங்க இல்லாத நட்ஸே கிடையாது, ட்ரை ஃப்ரூட்ஸே கிடையாது. அதே மாதிரி குட்டீஸ்க்கு பிடித்தமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுவும் அந்த புளி மிட்டாய் இருக்கே, மாற்ற முடியாது. நான் கொஞ்சம் வாங்கிட்டு தான் போக போறேன். இங்க யார் வந்தாலும் அந்த புளி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் ஏன் சரசமா இப்ப அந்த புளி மிட்டாயை பத்தி சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.